Hello friends, வணக்கம் and welcome back to Grutex Moni. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா மான் நானா சூப்பர் ஹீரோ 2025ல தமிழ் டப்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஒரு ஃபீல் குட் ஃபேமிலி டிராமா மூவி அமேசான் பிரைம் லைவ்ல இருக்கு. கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. சுதீர் பாபு தான் இதோட எடுத்து நடிச்சிருக்காரு. மெய்யழகன் மாதிரியான ஃபீல் குட் மூவி ஸ்டைல்ல சூப்பரான ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காங்க. தெலுங்கு இண்டஸ்ட்ரியில மலையாளம் இண்டஸ்ட்ரிக்கு சவால் விட்டு ஒரு சம்பவம் பண்ணி ஃபீல் குட் டிராமாவை சூப்பரா குக் பண்ணி பிரசென்ட் பண்ணி உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிருப்பாங்க. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹீரோ சின்ன வயசுல இருந்து அனாத ஆசிரமத்திலேயே வளர்றாரு. அவரோட உண்மையான அப்பா பண்ணாத தப்புக்காக 25 வருஷம் ஜெயில மாட்டிக்கிறாரு. இந்த பக்கம் ஹீரோவா ஒரு குடும்பத்துல இருந்து வந்து பேரலா தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவோட வளர்ப்பப்பா கடன் தொல்லையில மாட்டிக்கிறாரு. அவரோட ராசி தான் இதுக்கு காரணம்னு சொல்லி அவர்கிட்ட பல வருஷமா பேசாம இருந்தாலும் ஹீரோ அவர் மேல பயங்கர பாசத்தோட இருக்காரு. அவரோட வளர்ப்பப்பா சீட்டிங் கேஸ்ல 1 கோடி ரூபாய் கடன் கொடுக்கணும்னு சொல்லி ஜெயில மாட்டிக்கிறாரு. அந்த பணத்தை ரெடி பண்ணி கொடுத்து ஹீரோவோட அப்பாவை காப்பாத்தினாரா. இந்த பக்கம் 25 வருஷம் கழிச்சு வந்திருக்கக்கூடிய சொந்த அப்பாவுக்கு இதுக்கும் என்ன சம்பந்தம், அவரோட பையனை தேடி கண்டுபிடிச்சாரா. ஹீரோ 2 அப்பாக்களுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு படக்கூடிய வேதனை என்னங்கிறத ஒரு ஃபீல் குட் ஃபேமிலி எமோஷனல் டிராமாவா பிரசென்ட் பண்ணி உங்களை யோசிக்க வச்சிருக்காங்க. இன்ஸ்பைரிங்கான கனெக்ஷன்ஸையும் எமோஷனையும் ரிலேஷன்ஷிப் பாண்டிங்கை வச்சு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி சம்பவம் பண்ணியிருக்காங்க. எப்பவுமே லவ்வர்ஸ் அண்ட் ஃபேமிலி டிராமால இருக்கக்கூடிய இஷ்யூ எல்லாத்தையும் தாண்டி அப்பா பையனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பாண்டிங் அண்ட் எமோஷன்ஸை நல்லாவே பிளே பண்ணி ஓப்பன் அப் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங்கோட அமேசான் பிரைம் லைவ்ல இருக்கு. கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. பெர்ஃபார்மன்ஸ் குறை சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாருமே ஜஸ்டிஃபை பண்ணி அந்த ரோலை சாப்பிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். சுதீர் பாபு அல்டிமேட்டான ஒரு கிளாசிக்கலான சார்மிங் நெக்ஸ்ட் டோர் பாயா வந்து சைலண்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல ஃபீல் குட் ஃபேமிலி டிராமா மூவி. இன்ஸ்பைரிங்காவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் இருந்துச்சு. ஸ்கிரீன் பே பொறுத்தவரைக்கும் ஒரு ஸ்லோ பன் த்ரில்லர் டிராமா தான். மெலோடி டிராமாவை எந்த அளவுக்கு ஸ்லோவா போட்டு இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஜவ்வா இழுத்துருக்காங்க. 10 to 20 மினிட்ஸ்க்கு மேல ட்ரிம் ஆஃப் பண்ணி பிரசென்ட் பண்ணியிருந்தாலும் என்கேஜிங்கா இருந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருந்துச்சு. சீன் டு சீன் ஆன் அண்ட் ஆஃபா தான் ஒரு சில சீக்வன்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. காமெடி வாய்விட்டு சிரிக்கிற அளவு நல்லாவே பண்ணியிருக்காங்க. பட் செகண்ட் ஹாஃப்ல தான் காமெடியை வாலண்டியரா திணிச்சிருக்காங்க. ஸ்கிரீன் பிளேயோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவரேஜா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வாட்சபிளா சூப்பரா தான் இருக்கு. கிளைமேக்ஸ்ல ஒரு சம்பவம் பண்ணிருக்காங்க. அந்த லெட்டரை வச்சு வரக்கூடிய ட்விஸ்ட் அல்டிமேட்டா இருந்துச்சு. படம் டெக்னிக்கலா கலர்ஃபுல்லா கிளாசிக்கலா பிரசென்ட் பண்ணியிருந்தாங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சாங்ஸ் எல்லாமே ஓகேவா இருந்துச்சு. லவ் டிராமா காமெடியில இன்னுமே ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா என்கேஜிங்கான ஒரு அவுட்புட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கிடைச்சிருக்கவங்களுக்கு நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருந்துச்சு. அண்ட் இந்த படத்துல நிறைய சீக்வன்ஸ் ரொம்ப பிரெடிக்டபிளான டோன்ல சிம்பிளா தான் இருக்கும். பட் வாட்சபிளா சென்சபிளான விஷயத்தை எல்லாத்தையுமே இன்வால்வ் பண்ணி எமோஷனலா ஹேண்டில் பண்ணி பயங்கர ரியலிஸ்டிக்கா பிரசென்ட் பண்ணி உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிடுவாங்க. அதை தாண்டி படத்துல ஒரு சில ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோ எந்த விதத்தில் அஃபெக்ட் பண்ணலங்கிறதுனால ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஃபீல் குட் ஃபேமிலி டிராமா மூவி தான் இந்த மான் நானா சூப்பர் ஹீரோ. இந்த மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 6 out of 10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you and love you all.